Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. Temple Tour Part 7. இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு அயோத்தியாவில் உள்ளதெல்லாம் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் முதல்ல இப்போது டெம்பிள் டூர் பார்ட் 7ல் நந்திகிராமில் பரத் குண்ட் இருக்குது. நந்திகிராம்ங்கிறது பரதர் ராமர் வனவாசம் போகும்போது அவருடைய பாதுகாயை எடுத்துன்னு வந்து பாதுகா பட்டாபிஷேகம் செஞ்சு அங்கேயே இருந்தார். ராமர் திரும்பி 14 வருஷம் கழித்து வர வரைக்கும் அங்கேயே இருந்தார். 14 வருஷம் கழித்து ஆஞ்சநேயர் தான் வந்து பெருமாள் வந்துட்டுருக்கார், ராமர் வந்துட்டுருக்கார் அப்படின்னு பரதர்கிட்ட சொன்ன உடனே அப்படியே கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டார் ஆஞ்சநேயரை. அந்த சன்னதியும் இங்கே இருக்குது உங்களுக்கு பரத் குண்டில். இது நந்திகிராம்ங்கிற ஒரு இடத்துல பக்கத்தில், அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, தரிசிச்சுக்கோங்க. அடுத்தது சூரஜ் குண்ட் அப்படின்னு ஒரு இடம், அதுவும் அயோத்தியாவில் இருக்குது. மேப்பில் போட்டிருக்கேன் பாருங்கோ. இந்த சூரஜ் குண்டுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. அதில் உள்ள இந்த குளம் இருக்குது, அங்கே பெரிய குளம் அந்த சூரஜ் குண்டில். அப்புறம் சூரிய பகவானோட கோவிலும் இருக்குது அங்கே. அந்த ஜலத்தில் நம்ம இறங்கி தலையில் புரோட்சிச்சு கைகால் முகம் அலம்பினாக்க அந்த தேர்த்தத்துக்கு அவ்வளவு மகிமை. உடம்பில் உள்ள அத்தனை வியாதிகளும் போகும். உடம்புல உள்ள அத்தனை என்ன வியாதிகள், தோல் வியாதியோ என்ன வியாதி இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்கிறா. ரொம்ப புண்ணியமான ஒரு க்ஷேத்திரமான ஒரு இடமான இருக்குது சூரஜ் குண்டு. அங்கே சூரிய பகவானோட கோவில் இருக்குது. அங்கே ஈவினிங் வந்து 7:30க்கு லேசர் ஷோ பண்ணுறா. சூரஜ் குண்டுக்கு மட்டும் என்ட்ரி ஃபீஸ் உண்டு. 30 rupees என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. பிகாஸ் அந்த 7:30க்கு வந்து ஈவினிங் 7:30 சாயங்காலம் 7:30 மணிக்கு லேசர் ஷோ பண்ணுறாங்க அங்கே. அதனால் வந்து அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. 30 rupees தான் என்ட்ரி ஃபீஸு. ரொம்ப ரம்மியமான ஒரு இடம், ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த சூரஜ் குண்டு அந்த குளத்தோடு சேர்ந்து அந்த கோவில், அந்த இடங்கள், அந்த மரம் எல்லாமே ரொம்ப அழகாகவும் மனசுக்கு ரொம்ப அமைதியான இடமா ரொம்ப நன்னா இருக்குது. பார்த்துக்கோங்கோ, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்கோ. அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நாகேஸ்வர்நாத் மந்திர். அங்கே அதுவும் அயோத்தியாக்குள்ளே தான் இருக்குது. நாகேஸ்வர்நாத் மந்திர் வந்து அங்கே நம்ம ராம் மந்திருக்கு பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் போனோம். அங்கேயும் போய் நல்லா தரிசனம் கிடச்சிது. அடுத்தது பார்க்க போகிறது அம்மாஜி மந்திர். அம்மாஜி மந்திர்ங்கிறது வந்து சவுத் இண்டியன் டெம்பிள். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அம்மா வந்து அங்கே அவளோட இடத்துல கோவில் கட்டி இன்றைக்கி வரைக்கும் பராமரிச்சுட்டுருக்கா. ரொம்ப நல்ல அமைதியாக ரொம்ப நன்னா இருந்தது. பெருமாள் தரிசனம் ரொம்ப நன்னா கிடச்சிது. அம்மாஜி மந்திர் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம். இது சவுத் இண்டியன் டைப்பில் இந்த கோவில் வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கா. பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டுருக்கா. சவுத் இண்டியன் டைப்பில் அந்த டெம்பிளும் வடிவமைச்சிருக்கா. அம்மாஜி மந்திர் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கனக் பவன். அயோத்தியாவில் இருக்கிற கனக் பவன், அது நம்ம ராம்லல்லா மந்திருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலி கனக் பவனோட இது கொடுத்துருக்கேன் நான். என்னென்னா, தசரதர் தன்னுடைய மாட்டுப்பொன் மருமகளுக்கு சொர்ணத்தால் ஆன ஒரு பெரிய மண்டபம், பெரிய அரண்மனையை கட்டி தந்தாராம், ப்ரெசன்ட் பண்ணாராம். அதுதான் கனக் பவன். அது ஸ்வர்ணத்தால், பூரா தங்கத்தால் வடிவமைச்சு கொடுத்துருந்தாராம். அதனால தான் அதுக்கு பேர் வந்து கனக் பவன்னு பேர். இப்போ தங்கமெல்லாம் இல்லை, கட்டடம் தான் இருக்குது. பட் வந்து ரொம்ப அது அழகாக இருந்தது, ரொம்ப நன்னா இருந்தது கனக் பவன். அப்புறம் அங்கே வந்து குஷன் வந்து ஒரு டெம்பிள், சிவனுக்கு ஒரு குஷன் ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு. அந்த டெம்பிளுக்கும் போயிட்டு வந்தோம். எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிக்கோங்கோ. தேங்க்யூ. டெம்பிள் டூர் பார்ட் 5, டெம்பிள் டூர் பார்ட் 6, இப்போ டெம்பிள் டூர் பார்ட் 7. இது மூணுலேயுமே நான் அயோத்தியாவில் என்னென்ன இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்கள், என்னென்ன கோவில்கள், பார்க்க வேண்டிய கோவில்கள் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்ட் 5, 6, 7 மூணோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மூணோட லிங்க்கும் போடுறேன். என்னென்ன இடங்கள், பார்க்க வேண்டிய இடங்களையும் நான் அதில் உங்களுக்கு பூரா எல்லாம் எழுதி அனுப்புகிறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக பாருங்கோ. பார்த்தேன்னா உங்களுக்கு என்னென்ன கோவிலுக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வாங்கோ. உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். All other temple tour videos are coming soon. Okay, bye bye. Thank you very much.